love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நண்பன் பிரசன்னன் கிருஷ்ண சர்மா. இன்றைக்கி லெக்சரில் நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர்னால் பார்க்க போகிறோம். பிளாக் செயினில் அது ஏன் பிளாக் செயினில் யூஸ் பண்ணுறாங்க, அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் டெக்னாலஜி எப்படி, நம்ம நிறைய பேரோ இல்லை ஒரு சில பேரோ பார்த்துருப்போம். டிஜிட்டல் சிக்னேச்சர் இப்போ பார்த்துருப்போம். நம்ம அது என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இதில் பார்க்க போகிறோம். ஷமீர் சீக்ரெட்ஸ் இது பார்க்க போகிறோம். அப்புறம் எலிப்டிக்கல் கர்வ் கிரிப்டோகிராஃபி. லெட்ஸ் டேக் அ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பிளாக் செயின் பற்றி பார்த்துருக்கோம். டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்னன்னு சொல்லி முன்னாடியே பார்த்துருக்கோம். பட் இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஜிட்டல் சிக்னேச்சரை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். அதை எப்படி பிளாக் செயினில் யூஸ் பண்ணுறாங்க, அது ஏன் வந்து ஃபெயில் ப்ரூஃபு, அது ஏன் வந்து டேம்பர் ப்ரூஃப்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த அஜெண்டா வந்து இந்த லெக்சர் என்ன பார்க்க போகிறோம், டிஜிட்டல் சிக்னேச்சர், அதோட யூசர்ஸு, இந்த ஷமீர் சீக்ரெட் ஷேரிங் ஒன்று இருக்குது, கே செட் ஆஃப் என் யூசர்ஸ், அதோட ஒரு படம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் எலிப்டிக்கல் கர்வ் கிரிப்டோகிராஃபி அப்படின்ட்டு, அப்புறம் வழக்கம் போல எனக்கு காண்டாக்ட் பண்ணுறது. இப்போ டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து பிளாக் செயினில் கண்ணாமன்னு யூஸ் பண்ணுறாங்க. அந்த டிஜிட்டல் சிக்னேச்சருக்கு முன்னாடி கொஞ்சம் பேக் எடுத்து நம்ம பார்ப்போமா, ஒரு 1980s 1990s ஈவன் ஏர்லி 2000 கூட என்னென்னா, ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் லோன் வாங்குறீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உங்கள் டாக்குமெண்ட்லாம் கொண்டு வாங்க, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, வீட்டு டாக்குமெண்ட்டு, பைக்கு டாக்குமெண்ட்டு, இல்லை கார் டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் கொண்டு வாங்க அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம், ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆகும், வெரிஃபை பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றோம் அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, இப்போ வந்து உங்கள் லோன் அப்ரூவ் ஆகிடுச்சு, வெரிஃபை பண்ணிட்டோம், நீங்கள் லோனை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் போகும்போது அந்த ரூமில் ஒரு மேனேஜர் இருப்பார், இல்லை மேனேஜர் கூட இன்னொரு மேனேஜர் சூப்பர்வைசர் மாதிரி இருப்பார். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒரு 2 ஆட்கள், ஒரு பெரிய ஆட்கள் முன்னாடி நீங்கள் கையெழுத்து போட்டு, யூஸ்வலாக நிறைய ஸ்டாம்ப் பேப்பர் இருக்கும், உங்கள் ஃபோட்டோவை விட்டுவீங்க, உங்கள் ஃபோட்டோலேருந்து நீங்கள் வந்து பாதிலேருந்து சிக்னேச்சர் எழுதி வெளில வரைக்கும் போகும். அப்புறம் அவர் பெரிய ஸ்டாம்ப் வச்சு டபால்னு ஸ்டாம்ப் அடிப்பார். அப்போ உங்கள் லோன் அப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி எஜுகேஷன் லோனாக இருந்தாலும் சரி, பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு செக் நீங்கள் இது பண்ணால் கூட அங்கே போய் போட்டு அந்த சிக்னேச்சர்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? அதே இந்த காலத்தில் பாருங்கள், எல்லாமே ஆன்லைனு. அதான் இ காமர்ஸோட வளர்ச்சி, எல்லாமே ஆன்லைனு. அதாவது நீங்கள் அதே டாக்குமெண்ட்ஸு, அதே ஃபோட்டோ, அதே டிரைவர்ஸ் லைசன்ஸு எல்லாமே நீங்கள் கடகட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இதில் பண்ணி கொடுத்துடலாம், ஆன்லைனில் ஏற்றிடலாம். அப்போ 2 வாரம் 3 வாரம் ஆச்சு, இப்போ 2 நாள் எடுத்துப்பாங்க, சில பேர் இன்னும் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் லிங்க் ஒன்று அனுப்புவாங்க. என்னோட அமேசான் AWSல நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த S3 ப்ரைவேட் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் எடுத்துருப்பேன். அப்படி இல்லாட்டி போய் பாருங்கள், அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுதான் உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர். அந்த டாக்குமெண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நிறையா இருக்கும். ஒரு பெரிய டேஷு, ஆன் ஸோ டேட், நான் வந்து இந்த இது லோனை வாங்குறேன், இதெல்லாம் சைன் பண்ணுறேன், இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன்னு சொல்லிட்டு கடகடன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் சைன் பண்ணுவீங்க, அப்புறம் இனிஷியல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ டிஜிட்டலி இது வந்து வெரிஃபைடு. உங்கள் டாக்குமெண்ட் வந்து சைன் ஆகி உங்களுக்கு ஒரு காப்பி இருக்கும், உங்கள் இதுக்கு ஒரு காப்பி இருக்கும். ஸோ இது நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். உங்கள் டிரைவர்ஸ் லைசன்ஸோ இல்லை ஏதோ ஒரு பேன் கார்டோ ஏதோ ஒன்று வச்சு உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவோம். ஸோ இது வந்து ஒரு விதமான இப்போ நம்ம பார்க்குறது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அப்படி இல்லாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று கூட இருக்குது. அதாவது வந்து எப்படின்னா, சில சமயம் நீங்கள் பேங்க் கோட் இதெல்லாம் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுத்துட்டிங்கன்னா, அந்த லெகோ டாய்ஸில் வந்து நீங்கள் வச்சு அது பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கட்டத்தை கொடுத்துருப்பான். அந்த கட்டத்தில் வந்து இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அது இழுத்து போகும்போது உங்கள் கையோட ஸ்பீடு, நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்கன்னு சொல்லி பண்ணுமா. ஏன்னா இனிஷியலியாகவே வந்து உங்களை வந்து ஸ்கேன் பண்ணியிருப்பான். ஸோ உங்களோட ஸ்பீடு இவ்வளோ ஒரு % எரர் வச்சுக்கிட்டு அது பண்ணிங்கன்னா இது நீங்கள் தான் சொல்லிட்டு ஆத்தரைஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்லோவாக பண்ணாலும் சரி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் சரி, அந்த இதுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடும், உங்களை அப்ரூவ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்துருச்சு. ஸோ இப்போ டிஜிட்டல் சிக்னேச்சர் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, பிளாக் செயினில் பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பிளாக் செயினா என்ன, எப்பவுமே ஒரு டேம்பர் ஃப்ரீ, அதாவது வந்து யாராலையும் மாற்ற முடியாத ஒரு இது தானே, அதான பிளாக் செயினு. அதுக்கப்புறம் எந்தெந்த டிரான்சாக்ஷன் வந்து மல்டிபிள் அத்தாரிட்டிஸ் வந்து ஆத்தரைஸ் பண்ணுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கும். இந்த டிஜிட்டல் சிக்னேச்சருக்கு ஒரு அல்காரிதம் இருக்குது. அந்த அல்காரிதம் தான் வந்து ஒரு சீக்ரெட் கீ கொடுக்கும். அந்த சீக்ரெட் கீ வந்து இஸ் பேஸ்ட் அப்பான் ஷமீர் சீக்ரெட் ஷேரிங். ஓகே, அதில் தான் வந்து அட்லீஸ்ட் ஒரு கே செட் ஆஃப் என் யூசர்ஸ், எப்படி இந்த பேங்க்கில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கணும், அவங்க தான் ஆத்தரைஸ் பண்ண முடியும். இப்போது இந்த ஷமீர் சீக்ரெட் ஷேரிங் வந்து எப்படின்னா, ஒரு கே செட் ஆஃப் என் யூசர்ஸ், அதாவது 2க்கு 2, 1க்கு 2, இல்லை 3க்கு 1, அந்த மாதிரி கே செட் ஆஃப் அந்த மாதிரி ஆட்கள் இருக்கணும். அதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு கர்வ் கிட்ட இருக்கும்.
எந்த இடத்துல அந்த கர்வ் வந்து அந்த ஆக்சஸ்லாம் தாண்டுறதோ, எந்த இடத்துல மீட் பண்ணுறதோ அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே இது வெரிஃபைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு அல்காரிதம். ஓகே, ஸோ நீங்கள் சாதாரணமாக சைன் பண்ணுறது சாதாரண கோடு கிடையாது, ஒரு நல்ல அல்காரிதம் இருக்குது. அந்த அல்காரிதம் வச்சு தான் பண்ணுறாங்க. சரியா, இதெல்லாம் வந்து பீஸ் பண்ணி வருதுதான் ஷமீர் சீக்ரெட் ஷேரிங் சொல்லிட்டு பேர். இந்த கே செட் ஆஃப் என் யூசர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த எலிப்டிக்கல் கர்வ் கிரிப்டோகிராஃபின்னு சொல்லிட்டு இது இந்த மாதிரிலாம் கரெக்டாக ஆத்தரைஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து அப்ரூவ் ஆகும். ஓகே, அதுதான் நான் சொன்னேன் எலிப்டிக்கல் கர்வ் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பப்ளிக் கிரிப்டோகிராஃபி. இங்கே வந்து ஒரு பப்ளிக் கீ வந்து ஒரு ப்ராடக்ட் ஆஃப் அ ப்ரைவேட் கீ, அது வந்து ஒரு பாயிண்ட் சியில் வந்து இது ஆகும். ஸோ இதில் என்னென்னா இது வந்து உங்களால் டிரைவ் பண்ண முடியாது, பெரிய கொம்பனா கூட இது வந்து டிரைவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த பேஜ் வந்து வேலிடேட் ஆகிடுச்சுன்னா அது வந்து பழக்கம் போல் ப்ரீவியஸ் வேலிடேட் ஷீட்ஸோட ஆட் ஆகிடும். எப்படி பிளாக்செயினோட கான்செப்ட் இது தானே, ஸோ அந்த மாதிரி ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து சரி எல்லா ஷீட்டும் ட்ரஸ்ட் வர்த்தி, எல்லாமே டிஜிட்டலி சிக்னல் ஆத்தரைஸ், எல்லாமே ட்ரஸ்ட் வர்த்தின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து இதில் ஆர்கிவில் வச்சிடலாம். இது வேலிடேட் பண்ணிச்சுன்னா யாராலையும் மாற்ற முடியாது, பிகாஸ் ஆஃப் அந்த குரூப் கான்சென்சஸ் அண்ட் பிளாக்செயினோட ப்ரைம் பிரின்சிபல் ஆஃப் மாற்ற முடியாது, இம்யூட்டபிலிட்டி. ஸோ அதுதான் எங்கள் விஷயம். ஓகே, இதில் உங்களுக்கு எதான கேள்வி எதான இருந்தால் வழக்கம் போல் என்னை லிங்க்டின்ல காண்டாக்ட் பண்ணலாம், என்னை கேள்வி கேட்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஓகேவா, மிக விரைவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை விடை பெறுவோம். நன்றி. நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெக்சர் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஜிட்டல் சிக்னேச்சர், ஷமீர் சீக்ரெட் ஷேரிங், அதுக்கப்புறம் எலிப்டிக்கல் கிரிப்டோகிராஃபி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்ல நம்புகிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்ல நம்புகிறேன். ஸோ வழக்கம்போல் 2 பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள், இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்த வாட்டி சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி.